வெண்முரசு. வெண்முகில் நகரம் 39. பகுதி 9. பெருவாயில்புரம் 2. வாசிப்பது சந்தீப். துவாரகையின் பெருவாயிலை நோக்கிச் சென்ற கச்சாலையை அடைந்ததும்தான் சாத்யகி இரவில் அவன் நெடுந்தூரம் பாதை விலகிச் சென்றிருப்பதை அறிந்தான். கடலில் இருந்து இடையராது வீசிய காற்றில் பாலை மண்ணில் போடப்பட்டிருந்த கற்பாளங்கள் மேல் மென்மணல் பரவி மூடியிருந்தமையால் சாலையை அந்தி வெளிச்சத்தில் தெளிவாக பார்க்க முடியவில்லை. காலையொளி எழுந்தபோது செந்நிறப்புறவியின் தோலில் விழுந்த சாட்டையடித்தடம் போல அது தெரிந்தது. அதன்மேல் புறவி குழம்புகள் புதையாமல் துடிதாளம் எழுப்பி ஓடியது. பாலையில் காலை மிக முன்னதாகவே எழுந்தது. வானிலிருந்து கசிந்து பரவிய மெல்லிய ஒளி செந்நிற மணல் வளைவுகளை பசுக்கூட்டங்களாக காட்டியது. தொலைவிலேயே வணிகர் குழுக்களின் பாடலோசையை கேட்டுவிட்டான். மணலில் விரைந்து சாலையை அடைந்தபோது 150 ஆத்திரிகளுடன் கலிங்க வணிகர் குழு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்குப் பின்னால் சிறகு போல செந்நிறமான தூசு படலம் நின்றது. அவன் தன் கையிலிருந்த வெண்ணிறத் துணியைத் தூக்கி வீசியபடி அருகே சென்றான். விற்களைத் தாழ்த்திய காவலர்கள் பின்னால் செல்ல முதுவணிகர் ஒருவர் அவனை நோக்கி கைகூப்பி வணங்கினார். திரையம்பகரின் மைந்தரின் தலைமையில் 100 கழுதைகளின் குழு ஒன்று அவர்களுக்கு சற்று அப்பால் வந்திருந்தது. சாத்யகி தன்னை விருஷ்டிகுலத்து யாதவ வீரன் யுயிதானன். துவாரகைக்கு படைப்பணிக்காக செல்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். திரையம்பகர், இந்நீர் அருந்துங்கள் யாதவரே என்று தோல்பையை நீட்டினார். அவன் நீர் அருந்தி முடித்தபின் அவர் அழித்த உலர்ந்த ஈச்சைப் பழங்களையும் வெல்லத்துடன் சேர்த்து உருட்டிய ஈசலையும் உண்டான். இன்னும் 2 நாழிகையில் துவாரகை வந்துவிடும். முதற்காவல் கோட்டத்திற்கு அப்பால் கச்சாலைக்கு இருபக்கமும் பெரிய மரங்களை நட்டுப் பேணி வருகிறார்கள். இந்த பாலைவனப் பயணத்திற்குப் பின் நாம் பசுமையை பார்ப்போம் என்றார் திரையம்பகர். கலிங்கத்தின் கதையொன்றைப் பாடியபடி முன்னால் சூதர்கள் 3 சென்றனர். அந்தக் கதையின் பல்லவியை மட்டும் வணிகர்கள் அனைவரும் திரும்பப் பாடினர். சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு, என்குல மேசக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு. தன் தாய் தந்தையை இறைவடிவாக வணங்கி வந்த சக்ரிகன் அவர்கள் இருவரும் இறக்கும் தருவாயில் இனி எனக்கு எவர் துணை என்று கேட்டான். தாய் தந்தையர் என்பவர் மழைத்துளிகள், சான்றோர் ஓடைகள், நல்லாசிரியர்கள் நதிகள், இறைவனே கடல். ஆழிகை கொண்ட ஆழிவண்ணனை வணங்கு என்றனர் அவர்கள். நாங்களிருந்த இந்த பீடத்தில் ஒரு நதிக்கல்லை நிறுவி அவனை வணங்குக என்று வழிகாட்டினர். அன்று முதல் சக்ரிகன் விண்ணவனின் அடியவனானான். தன் முதிய தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு நாளும் காட்டில் கனிதேர்ந்து கொண்டு சென்று கொடுப்பது அவன் வழக்கம். கனிகளைத்தான் முதலில் சுவைத்து அறிந்துவிட்டே அவர்களுக்கு அளித்து வந்தான். அவர்கள் பற்களை இழந்து முதியவர்களான போது தன் வாயால் கனிகளை மென்று கூழாக்கி அவர்களுக்கு ஊட்டி வந்தான். முதிர்ந்து இறந்த பெற்றோரும் சென்று சேரும் முதியவன் என்றால் விண்ணவன் வெளியறியாத சொல் மறந்து பல்லுதிர்ந்து முதுமூதாதையாகவே இருக்க முடியுமென எண்ணினான். ஒவ்வொரு நாளும் தான் தேடிய கனிகளை மென்று அக்கல்மேல் துப்பி விண்ணவனுக்கு அமுதளித்தான். கோடை வந்து காடு வறண்டது. காடெங்கும் அலைந்து ஒரு கனியையும் அவன் காணவில்லை. மாலை இருண்டு கொண்டிருக்கும் வேளை சோர்ந்து திரும்புகையில் ஒரே ஒரு கள்ளிப்பழத்தைக் கண்டான். அதை வாயிலிட்டு மென்றபோது அதன் முள் அவன் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அந்தியடங்கி வந்தது. இருள்வதற்குள் இறைவனுக்கு கனிப்படைக்க விரும்பிய சக்ரிகன் பலவிதமாக துப்பிப் பார்த்தான். இரவணைவதைக் கண்டதும் தன் வாளெடுத்து கழுத்தை அறுக்கப் போனான். அவன் முன் நின்றிருந்த காய்ந்த மரம் தளிர்கொண்டது. வானில் மழைமுகில்கள் நிறைந்து வண்ணவில் எழுந்தது. நீ என் அடியவன், உன்னை ஆட்கொண்டேன் என்றது இடியோசை. சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு, என்குல மேசக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு. துவாரகையில் ஒரு கல்லாக அவன் பிறந்தான் என்றார் சூதர். அந்தச் சதுர வடிவமான கல்லை துவாரகையின் அரண்மனையின் வாயிற்படியாக அமைத்தனர். விண்ணளந்தோனின் மண்ணிகழ்ந்த வடிவமான நீலக்கண்ணன் அதில் ஒவ்வொரு நாளும் காலெடுத்து வைத்தான். தன் நெஞ்சில் அச்சம்மலர் பாதங்களை ஏந்தி சக்ரிகன் நிறைவடைந்தான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமென ஆயிற்று. அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஓர் ஆழிமழைக்கண்ணன் பிறந்து மறைந்தான்.
சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு என்குல மேசக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு. சாத்யகி முதற் சில வரிகளுக்குள்ளேயே அப்பாடல்களுக்குள் சென்றுவிட்டான். கதை முடியும்போது அவன் புரவியில் குனிந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவர்கள் அவனை திரும்பிப் பார்த்து புன்னகை செய்தனர். அவன் எதையும் அறியவில்லை. யாதவரே, பெருவாயில் தெரிகிறது என்றார் திரையம்பகர். அவன் நிமிர்ந்து நோக்கியபோது விழிநீரால் ஒன்றும் தெரியவில்லை. தலைப்பாகையின் நுனியால் முகத்தை அழுத்தித் துடைத்துவிட்டு நோக்கினான். அப்பால் கண்கூசும் ஒளியுடன் வளைந்து தெற்கு வானத்தில் எழுந்த கரிய பாறைக்குமேல் சிறிய கல்வளைவென அந்த வாயில் தெரிந்தது. விரித்த உள்ளங்கையில் வைக்கப்பட்ட கணையாழி போல. அதன் வழியாக சிறிய நீள்சதுர வடிவ வானம் ஒளிவிட்டது. தோரணவாயில் வருவது வரை சாத்யகி அதையே நோக்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் அணுகிச் சென்று கொண்டே இருந்த போதிலும் அது பெரிதாகவில்லை என்று தோன்றியது. ஆனால் வண்டு முரல்வது போல நகரின் ஒலி கேட்கத் தொடங்கியது. மேலும் சென்றபோது பீதர் நாட்டுப் பெருநாவாய் ஒன்று களிறு போல குரல் எழுப்பியதைக் கேட்டான். மணலடுக்குக்கு அப்பால் இருந்து காவல் கோட்டத்தின் குவைமுகடும் தோரண வாயிலின் உச்சிமாடமும் மேலெழுந்தன. இருபக்கமும் சங்கும் சக்கரமும் நடுவே செம்பளிங்கு கண்கள் கொண்ட கருடமுகமும் பொறிக்கப்பட்டிருந்த வடக்குத் தோரண வாயில் முற்றிலும் செந்நிறக் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. இருபக்கமும் 7 சிம்மங்கள் வாய்திறந்து நின்றிருக்க அவற்றின் மேல் ஆனரைகள் செதுக்கப்பட்டிருந்தன. ஆனரைகளுக்குமேல் சூரியன் ஒளிவிட்டான். சூரியனுக்குமேல் ஆதித்யர்களும் கந்தர்வர்களும் தேவர்களும் நிறைந்திருந்தனர். சாத்யகி அதற்கு நிகரான சிற்ப வேலையை வேறெங்கும் கண்டதில்லை. அவை மிகப்பெரியவை. இங்குதான் அவற்றை நன்கு காண முடியும். அணுகும்போது சிம்மங்களின் உகிர்களே நம் தலையை விடப்பெரியவையாக மாறிவிட்டிருக்கும் என்றார் திரையம்பகர். சாத்யகி அந்த சிம்மங்களையே நோக்கி அமர்ந்திருந்தான். வளைவான ஒற்றைப்பீடம் மீது 7 சிம்மங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒண்டிக்கொண்டு அமர்ந்திருந்தன. அவற்றின் பிடரிமயிரலைகள் சீரான வளைவுகளாக சூழ்ந்திருந்தன. ஒரு நோக்கில் அவை தழல்களென்றும் தோன்றின. விழிகள் உருளைகள் போல செதுக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் சினந்த நோக்கும் இருந்தது. நரம்புகள் புடைத்த பெருங்கிகளில் கூரிகைகள் நீண்டிருந்தன. அவன் நோக்குவதைக் கண்ட திரையம்பகர், அவை பீதர் குலத்து சிற்பிகளால் செய்யப்பட்டவை. சிம்மம் அவர்களுக்கு விருப்பமான விலங்கு என்றார். சாத்யகி, அவை சிம்மங்கள் போலவும் தெரியவில்லை என்றான். ஆம், அவர்கள் சிம்மத்தலை கொண்ட பாம்பு ஒன்றை வணங்குகிறார்கள். அதன் சாயல் இவற்றுக்கு இருக்கிறது என்றார். ஆனால் மேலே உள்ள பசுக்களும் தேவர்களும் கலிங்கச் சிற்பிகளால் செய்யப்பட்டவை. அணுகிச் செல்லச் செல்ல சாத்யகி பெருவியப்புக்கு ஆளானான். இத்தனை பெரிய கற்களை எப்படி தூக்கி அடுக்க முடிந்தது என்றான். யாதவகுடிகளில் இந்தப் பெருநகரே கடற்பூதங்களால் கட்டப்பட்டது என்ற கதைகள் உள்ளன. திரையம்பகர் நகைத்து, ஒரு வகையில் சரிதான். கடற்காற்றுகளே கடலை ஆளும் பூதங்கள் என்று சொல்லலாம் என்றார். தோரண வாயிலுக்கு அப்பால் இருபக்கமும் மரங்கள் அடர்ந்த சோலைகளுக்குள் ஒளிவிடும் செம்பாலான கூரை கொண்ட 12 காவல் மாளிகைகள் இருந்தன. அவற்றில் எல்லாம் கருடக்கொடி பறந்து கொண்டிருந்தது. செம்புக்கூரை என்று நினைக்கிறீர் என்றார் திரையம்பகர். அவை பீதர் நாட்டு வெண்களி மண்ணால் செய்யப்பட்டு வண்ணமேற்றப்பட்ட ஓடுகள். தொட்டுப் பார்த்தால் பளிங்காலானவை போலிருக்கும். ஒரு துளி நீர் கூட அவற்றில் ஒட்டுவதில்லை. துவாரகையின் அரசு மாளிகைகள் அனைத்தும் செந்நிறக்கூரை கொண்டவை. வணிகர் மாளிகைகள் இளநீலம். குடிகளின் இல்லங்கள் மஞ்சள். நகர் நடுவே இளைய யாதவனின் அரண்மனை தொகையின் கூரைகள் மட்டும் தூய வெண்ணிறம். திரையம்பகர் முகம் மலர்ந்து, அல்லிமுட்டுக் குவை முகடுகள் என்பார்கள் சூதர்கள் என்றார். தோரண வாயிலை கடந்து உள்ளே நுழைந்த போதுதான் விழிதொடும் தொலைவு வரை நெரித்து நின்ற வணிகர் கூட்டத்தைக் கண்டான். ஒன்றுடன் ஒன்று முட்டி நின்றிருந்த வண்டிகள் ஒரு நிறையாகவும் அத்திரிகளும் கழுதைகளும் தனித்தனியான நிறைகளாகவும் சென்று கொண்டிருந்தன. வலது ஓரம் அரசு வண்டிகளும் காவலர் புறவிகளும் செல்வதற்காக விடப்பட்டிருந்தது. இரவே வந்து தோரண வாயிலுக்கு வெளியே காத்திருந்தால்தான் காலையிலேயே உள்ளே நுழைய முடியும். முதலில் செல்பவர்கள் கடைவீதிகளில் சிறந்த இடத்தை கண்டடைகிறார்கள் என்றார் திரையம்பகர்.
நீண்ட வரிசையே எம்பி நோக்கிவிட்டு திரையம்பகர் தனக்குள் என சொல்லிக் கொண்டார். பீதர்கள் சிறந்த வணிகர்கள். ஆனால் யவனரும் காப்பிரிகளும் பொறுமையற்றவர்கள். முதலில் கண்ணில் படும் வணிகர்களிடமே அனைத்து வணிகத்தையும் முடித்துவிட்டு பரத்தையர் இல்லம் நோக்கி விரைவார்கள். நான் இன்று மிகவும் பிந்திவிட்டேன். ஆனால் நான் வருவதாக என் தோழர்களுக்கு பறவைச் செய்தி அனுப்பியிருந்தேன். எனக்கான இடம் துரையங்காடியில் சித்தமாகவே இருக்கும். காவல் வீரர்கள் ஒவ்வொரு குழுவின் தலைவர்களையும் அருகே அழைத்து அவர்களின் குலக்குறிகளையும் அடையாளக் கடிதங்களையும் கூர்நோக்கினர். பூர்ஜமரப்பட்டைகளிலும் மாந்தோலிலும் செம்புச் சுருளிலும் வெவ்வேறு மன்னர்களால் எழுதி அளிக்கப்பட்டிருந்த ஆவணங்களை ஏற்கனவே அவர்களிடமிருந்து குறிப்புகளுடன் ஒப்பிட்டு நோக்கிய பின் வெண்ணிறமான பிசினை எடுத்து அதில் இரும்பாலான அச்சை அழுத்தி எரிந்து கொண்டிருந்த சூளையின் அடுக்கு மேல் வைத்து சற்று நேரத்திலேயே சுட்டு எடுத்து அளித்தார்கள். வணிகர் தலைவர் காவலர் தலைவரை பார்த்துவிட்டு இடைநாழியில் நடந்து மறுபக்கம் சென்று அவற்றை பெற்றுக்கொண்டு தன் குழுவை நோக்கிச் சென்றார். அதுதான் பீதர்களின் வெண்களி மண். பீதர் நாட்டில் ஓர் ஆற்றின் கரையெங்கும் அந்த மண்தான் விளைகிறது என்கிறார்கள் என்றார் திரையம்பகர். வெண்களி மண்ணில் பதிக்கப்பட்ட குறியச்சை காட்டினார். சாத்யகி அதை வாங்கி நோக்கினான். வெம்மை ஆறாத வெண்களி மண் வட்டம் பளிங்கு துண்டு போலிருந்தது. அதிலும் சங்கம் சக்கரமும் நடுவே கருடனும் இருந்தன. திரையம்பகர், நகர் நீங்குகையில் இதை திரும்ப அளித்துவிட வேண்டும். இந்நகரில் இருக்கையில் இதுவே எங்களுக்கான உணவும் உறைவிடமும் காவலுமாகும் என்றார். யாதவர்களுக்கு சங்குக்குறி இருந்ததில்லை. வெண்ணிற ஆழியே எங்கள் அடையாளம் என்றான் சாத்யகி. ஆம், பால்வண்ண ஆழியுடன் வெண்சங்கையும் இணைத்தவன் இளைய யாதவன். இது யாதவர்களின் கடல் வெற்றியை குறிக்கிறது என்று திரையம்பகர் சொன்னார். சாத்யகி அதை வருடி நோக்கினான். நுண்ணிய எழுத்துக்களில் துவாரகையின் அரசனின் சொற்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. 7 மொழிகளில் இளைய யாதவனின் ஆணை இதில் உள்ளது. சதுரக்குறிகளாக உள்ளது யவனம். உகிர்கீரல்கள் போன்றது சோனகம். புள்ளிகளால் ஆனது காப்பிரி மொழி. ஒன்றன் மேல் ஒன்றென எரிய சித்திர எழுத்துக்கள் பீதம். சுழல் வடிவில் உள்ளது தென்னக எழுத்து. பாரத வருஷத்தின் செம்மொழியிலும் பைசாச்சிக மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. புன்னகையுடன் அதை திரும்பக் கொடுத்த சாத்யகி, என்னால் எந்த மொழியையும் வாசிக்க முடியாது வணிகரே என்றான். திரையம்பகர் புன்னகைத்து, அது நீங்கள் எழுத்துக்களை கைகளால் சுரண்டிப் பார்த்தபோதே எனக்குத் தெரிந்தது என்றார். எங்கள் குலத்தில் கயிறிலிடப்படும் முடிச்சுகள் வழியாகவே அனைத்தையும் சொல்கிறோம். அவை ஒருவகை எழுத்துக்கள்தான் என்றான் சாத்யகி. ஆம், கலிங்கத்தில் மீனவர்கள் வண்ணத் துணிகளை வீசி ஒருவரோடொருவர் செய்து சொல்கிறார்கள். காடுகளுக்குள் அரக்கர்களும் அசுரர்களும் முழவுகளின் ஓசையால் பேசிக் கொள்கிறார்கள். அனைத்தும் எழுத்துக்களே. விழிகளாலும் செவிகளாலும் வாசிக்கப்படுபவை என்றார் திரையம்பகர். எங்களுக்குள் விரல் தொட்டு பேசும் மொழி ஒன்று உள்ளது. எங்கள் கணக்குகளை அதனூடாக பேசிக் கொள்கிறோம். மண்ணுக்குள் மரங்கள் வேர் தொட்டு பேசும் மொழியும் அதுவே. உள்ளே நூலெழுத்தர்கள் வணிகர்களின் செய்திகளை பதிவு செய்து கொண்டிருந்த 7 வெண்ணிறமான துணி போலிருந்தது. துணியா என்றான் சாத்யகி. இல்லை, அது பீதர்களின் ஒரு வகையான புல். இங்குள்ள புல்லை விட 4 மடங்கு அகலமானது. பட்டுத்துணி போல மெல்லியது, வெண்மையானது. அதை பெரிய கல்லுருளைகளால் சீராக்கி நறுக்கி விளிம்புகளை சேர்த்து பசையிட்டு ஒட்டி நிழலில் உலர்த்தி எடுக்கிறார்கள். பீதப்புல் என்று அதை சொல்கிறோம். அதில் சிறிய பளிங்கு குடுவையில் இருந்த செந்நீல நிற மையை செங்கழுகின் இறகின் கூர்முனையால் தொட்டு சித்திரம் போல எழுத்துக்களை வரைந்து கொண்டிருந்தனர். மரச்சாருடன் மயில்துத்தம் கலந்த மை அது. நீரிலும் அழிவதில்லை என்றார் திரையம்பகர். சாத்யகி வியப்புடன் விழிவிரித்து நின்றான். தன் மைந்தனின் குழுவுக்கும் குறியச்சு கிடைத்ததும் திரையம்பகர் தலைவணங்கினார். அந்த 3வது மாளிகை வீரர்களுக்குரியது. அங்கு சென்று பேசும் இளையோனே, இப்பெருநகரில் தங்களுக்கு நல்லூழ் துணை நிற்கட்டும். அவர்கள் சென்ற பின்னரும் சாத்யகி சற்று நேரம் சிந்தை தெளியாதவனாக நின்று கொண்டிருந்தான். வெவ்வேறு குழுக்களாக மக்கள் சென்று கொண்டே இருந்தனர். நிறையாகச் சென்ற படைவீரர்கள் தங்கள் ஆடைகளை விலக்கி உடலில் பொறிக்கப்பட்டிருந்த குலக்குறிகளை வீரர்களுக்கு காட்டினர்.
அவற்றை நோக்கி ஏடுகளில் பதிவு செய்த பின்னர் மாளிகைகளுக்கு அப்பால் தெரிந்த அடுத்த நிறைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டனர். நீண்ட வீரர் நிறையின் இறுதியில் சாத்யகி சென்று நின்று கொண்டான். அவனுக்கு முன்னால் நின்றவர்கள் அப்பால் அமர்ந்திருந்த யாதவ நூற்றுவர்தலைவனையே விழிவாங்காமல் நோக்கிக் கொண்டிருந்தனர். தன் முன்னால் நின்று மெல்லிய குரலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன் சப்த சிந்துவைச் சேர்ந்த கிந்தமன் என்று சாத்யகி அறிந்தான். கண்டாகர் நகுலத்தின் கைக்கோல் குடியை சேர்ந்தவன். பீலிக் கூட்டத்தவன். நீர் யாதவரா என்றான். சாத்யகி ஆம் என்றபின் தன்னைப் பற்றி சொன்னான். யாதவர்கள் எங்கிருந்தாலும் இங்கு வந்து விடுகிறார்கள் என்றான் கிந்தமன். கிந்தமனை நிமித்தக்கோல் வைத்திருந்த வீரன் கை சுட்டி அழைத்தான். அவன் தலை வணங்கி முன்னால் சென்று பீடத்தில் அமர்ந்திருந்து நூற்றுவர்தலைவனுக்கு தன் குலக்குறிகளைக் காட்டினான். இங்கு எதற்காக வந்தீர் என்று அவன் கேட்டான். நூற்றுவரே, நான் கடலோடியாக ஆவதற்காக வந்தேன் என்றான் கிந்தமன். கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கடலுக்குப் போக பல வழிகள் உள்ளன என்றான் நூற்றுவன். வீரரே, இங்குதான் கடலுக்கு ஆழம் மிகுதி என்றான் கிந்தமன். நூற்றுவன் புன்னகை செய்தான். என் குலம் போர் புரிவது. சிறுவயது முதலே நான் கடலை கனவு கண்டேன். நாவாய்களில் பயணம் செய்யவும் கடல் கடந்த தொலைநிலங்களைக் காணவும் விழைகிறேன். நாவாய்களின் நகரம் என்று துவாரகையை சொன்னார்கள். ஆகவேதான் வந்தேன் கிந்தமன் சொன்னான். நூற்றுவர்தலைவன் அவனை கூர்ந்து நோக்கி, கடலோடிகளில் 112 மீள்வர் என அறிவீரா என்றான். நூற்றுவரே, எந்தப் படை வீரனும் இறப்பை அஞ்சுவதில்லை. தலையை அசைத்து கடல் உம்மிடம் கனிவுடன் இருப்பதாக என்றபடி கிந்தமனின் உள்ளங்கையில் செந்நீல நிறத்து மையை இரும்பு அச்சில் தொட்டு ஒற்றி அடையாளமிட்டு நீர் மறுநிறைக்கு செல்லலாம் என்று நூற்றுவன் ஆணையிட்டான். கோல்காரன் தன்னை அழைப்பதை சாத்யகி சிலக்னங்களுக்குப் பின்னரே கண்டான். பதரம் உடலுடன் ஓடிச் சென்று நின்றான். விருஷ்டி குலத்தின் பிரசினி குடியைச் சேர்ந்த என் பெயர் யுயிதானன். எந்தையின் பெயர் சத்யகன் என்பதனால் நான் சாத்யகி. நூற்றுவர்தலைவன் உமது ஊர் எது என்றான். யமுனைக் கரையில் ரிஷபவனம் என்றான் சாத்யகி. பெருமூச்சுடன் நீண்ட பயணம் என்று நூற்றுவன் இத்தனை தொலைவுக்கு ஏன் வந்தீர் என்றான். யாதவர்களின் அரசு இது என்பதனால் வந்தேன் என்றான் சாத்யகி. இங்கு யாதவ படைகளில் சேரவும் மூதாதையருக்காக உயிர்விடவும் விழைகிறேன். நூற்றுவன் புன்னகையுடன் இது யாதவர்களின் அரசல்ல, அறமெனும் தெய்வம் வாழும் அரசு என்றான். ஆகவே பாரத வருஷத்தின் அனைத்து நிலங்களிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாதவர்கள் தங்கள் நாடு இது என எண்ணுகிறார்கள் என்றான். ஆம், அது இயல்பே என்றான் சாத்யகி. தண்டகாரண்யத்திலிருந்தும் தெற்கே வேசர நாட்டிலிருந்தும் கூட யாதவர்கள் வருகிறார்கள். 100 ஆண்டுகளாக யாதவர்கள் பாரத வருஷமெங்கும் பரவிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் அனைவரும் துவாரகையைப் பற்றியும் இளைய யாதவரைப் பற்றியும் அறிந்திருக்கிறார்கள் என்று அருகே நின்ற வீரன் சொன்னான். கோல்காரன் நகைத்து, அவர்கள் கிளம்பிச் சென்றபின் அறிந்த முதல் செய்தியே இதுவாக இருக்கலாம் என்றான். நூற்றுவனும் புன்னகைத்து, ஆனால் எவருக்கும் படைக்கலப் பயிற்சி என ஏதும் இல்லை. நீர் படை பயின்றவரா என்றான். போர்க்கலங்கள் பயின்றதில்லை. கவன்கல்லெறிவேன். வளைதடி நான் எண்ணியதை செய்யும் என்று சாத்யகி சொன்னான். நூற்றுவன் நிறைவின்மை தெரிய தலையை அசைத்து, உமக்கு வயது 20 கடந்திருக்கும் என எண்ணுகிறேன். இனிமேல் உமது கைகளுக்கு வில்லும் வாளும் தங்களை ஒப்புக் கொடுக்காது. இங்கு வந்து சேரும் அத்தனை யாதவர்களும் உம்மை போன்றவர்களே. அவர்கள் எழுச்சி கொண்ட உள்ளங்களும் பணியாத பெருங்கைகளும் கொண்ட வெறும் மக்கள் திரளாகவே எஞ்சுகிறார்கள் என்றான். அதற்கு என்ன சொல்வதென்று அவனுக்குத் தெரியவில்லை. நான் இந்நகருக்காக உயிர் துறப்பேன் நூற்றுவரே, அதையன்றி எதையும் அறியேன் என்றான். பயிற்சியற்ற இளைஞர்களை மேலும் படைகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்பது அமைச்சரின் ஆணை என்று நூற்றுவன் சொன்னான். சாத்யகி விழிகளில் படர்ந்த கண்ணீருடன், நான் இளைய யாதவருக்காக வாழ எண்ணுகிறேன் நூற்றுவரே. கருணை காட்டுங்கள் என்றான். நீர் வேறென்ன தொழில் செய்வீர்? செம்மொழி சற்றேனும் தெரியுமா? அரண்மனை பணிகள் ஏதேனும் அறிவீரா
என்று அவன் கேட்டான். நான் காட்டில் வாழ்ந்த யாதவன். கன்று மேய்ப்பதொன்றை மட்டுமே அறிந்தவன் என்று சாத்யகி தாழ்ந்த குரலில் சொன்னான். இங்கு கன்றுகளே இல்லை என்றபின் நூற்றுவன் அருகே நின்றவனை நோக்க அவன், நீர் இங்கே வணிகர்களிடமோ துறையிலோ வினைவலனாக பணியாற்றலாம். குறுகிய காலத்திலேயே செல்வமீட்டலாம். திறனிருந்தால் நீரே வணிகராகவும் ஆக முடியும் என்றான். சாத்யகி, நூற்றுவரே, நான் யாதவ மன்னரின் காலடியில் எளிய கூழாங்கல்லென அமையும் பணிக்காக மட்டுமே இங்கு வந்தேன். பிறிது எதையும் எண்ணமாட்டேன் என்றான். நூற்றுவர் தலைவன் அவன் உறுதியைக் கண்டு சற்று குழம்பி, இளைஞராக இருக்கிறீர் என்றபின் முடிவெடுத்து முகவாயில் கைகளை சேர்த்துக் கொண்டு அவனை கூர்ந்து நோக்கி, அரண்மனையில் தொழும்பராக பணியாற்றுவீரா என்றான். சாத்யகி ஆவலுடன், ஆம், அந்தப் பணியை செய்கிறேன். அதுவே எனக்குப் போதும் என்றான். அது என்ன பணி என அறிவீரா என்றான் நூற்றுவன். எதுவாக இருந்தாலென்ன? இளையவரின் காலடிகள் தொடும் மண்ணில் நான் வாழ வேண்டும் என்று சாத்யகி சொன்னான். நூற்றுவன், நீர் யாதவ மன்னருக்கு அடிமையாவீர். உமது சொல்லும் செயலும் எண்ணமும் கனவும் அவருக்கென அளிக்கப்பட்டாக வேண்டும் என்றான். ஆம், என் மூதாதையர் மேல் ஆணை என்றான் சாத்யகி. அகக்கிளர்ச்சியுடன் நெஞ்சில் கை வைத்து, நான் எத்தகைய உறுதிமொழியை வேண்டுமென்றாலும் அளிக்கிறேன் என்றான். நூற்றுவர் தலைவன், நீர் உமது தன்விருப்பத்தால் தொழும்பராகிறீர் என்று வாக்களித்தால் உமது உடலில் தொழும்பருக்கான ஒப்புக்குறி பொறிக்கப்படும். அதன்பின் உமக்கு இப்பிறவியில் பிறிதொரு அடையாளம் இல்லை என்றான். கிளர்ச்சியால் நடுங்கிய குரலில், ஆம், இக்கணமே. அதுவே என் மூதாதையரின் நல்லூழ் என்று கொள்வேன் என்றான் சாத்யகி. நூற்றுவர் தலைவன் திரும்பி தலையசைத்தான். நூற்றுவன் சாத்யகியின் கையில் மை தீட்டிய இரும்பு அச்சால் குறியொற்றியதும் அவன் மும்முறை தலைவணங்கி முன்னால் சென்று நின்றான். அவ்வரசை மெல்ல முன்னகர்ந்து மாளிகையின் வலப்பக்கம் இருந்த தாழ்வான கூரை கொண்ட கூடத்திற்குள் நுழைந்தது. அங்கே அவன் கையிலிருந்த ஒப்புக்குறியை நோக்கி அவனை விலகி நிற்கச் செய்தனர். அங்கே முன்னரே 20 பேருக்கு மேல் நின்றிருந்தனர். பெரும்பாலானவர்கள் சர்மாவதி கரையிலும் தண்டகாரண்யத்திலும் இருந்து வந்த கரிய மலைமக்கள். பதைத்த விழிகளும் உயரமற்ற உடலும் வளைந்த மெலிந்த தோள்களும் கொண்டவர்கள். ஒரு வீரன் வந்து மலைமக்களின் மொழியில், ஒவ்வொருவராக அங்கே செல்லுங்கள். ஒப்புக்குறி பெற்றுக் கொள்ளுங்கள். நன்கு சிந்தியுங்கள். இந்த ஒப்புக்குறியில் நீங்கள் யாதவ மன்னருக்கு அடிமை என்றிருக்கிறது. ஒப்புக்குறி பதிக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு எவ்வகையிலும் விடுதலை இல்லை. இங்கிருந்து விலகிச் சென்றால் யாதவர்களின் வாழ் உங்களைத் தொடர்ந்து வரும். எங்கு சென்றாலும் அங்குள்ள அரசர்களால் சிறையிடப்படுவீர்கள் என்றான். அதை அவன் அத்தனை மலைமொழிகளிலும் மீண்டும் மீண்டும் சொன்னான். அவன் சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டதாகத் தெரியவில்லை. மீண்டும் கண்களுடன் நோக்கியபடி உடல் ததும்பி நின்றனர். வீரர்களால் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் 3 வீரர்கள் நின்றிருந்த ஒரு பீடம் நோக்கிச் சென்றனர். பீடத்தின் மேல் இரும்பாலான கலத்தில் செங்கனல் கீழிருந்து வந்த காற்றில் சீறிக் கொண்டிருந்தது. வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிறிய அச்சு ஒன்றை அந்தக் கனலில் இட்டு பழுக்கக் காய்ச்சி சிவந்த மலர் போல மரப்பிடி கொண்ட கிடுக்கியால் எடுத்து அவர்களின் வலத்தோளில் அழுத்தினர். முதலில் சென்றவனின் தோளில் அச்சுபதி கிந்தமன் மறுபக்கமிருந்து வந்து, உம்மைத் தேடினேன் என்றபின் அந்தக் குழுவை நோக்கி, என்ன செய்துவிட்டீர்? தொழும்பராகவா சேர்ந்தீர் என்றான். சாத்யகி, ஆம், நான் அரண்மனையில் பணியாற்ற வேண்டும் என்றான். கிந்தமன் சினத்துடன் குரலைத் தாழ்த்தி, தொழும்பன் ஒருபோதும் வாளெடுக்க முடியாது. பொன்னோ மணியோ தனக்கென வைத்துக் கொள்ளக்கூடாது. மந்தனம் காக்கலாகாது. அணிகளோ மேலாடையோ அணியலாகாது. அவனுக்கென தனி இல்லமோ மனையாளோ மைந்தரோ அமைய மாட்டார்கள். முன்னோர் வகுத்த 4 வகை அறங்களும் அவனுக்கில்லை. இறையோர் அன்றி அவனுக்கு தெய்வங்களும் இல்லை, அறிவீரா என்றான். அவை எனக்குத் தேவையில்லை என்றான் சாத்யகி. மூடத்தனம் செய்திருக்கிறீர். சற்றேனும் சிந்திப்பவர்களுக்குரியதல்ல இது. மானுடன் தன்னை விலங்காக ஆக்கிக் கொள்ளுதல் மட்டும்தான். நீர் என்னைப் போல மாலுமியாக விழைவு சொல்வீர் என எண்ணினேன். உமக்காக அங்கே காத்து நின்றேன் என்ற கிந்தமன் இனி பேசிப் பயனில்லை.
உம்மை நீர் ஒப்புக் கொடுத்து விட்டீர் என்றான். கிந்தமரே, நான் கிளம்புகையிலேயே என்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்றான். உமது ஊழ் அது. அதற்காக வருந்துவீர் என்றான் கிந்தமன். நீர் ஒப்புச்சாத்து பெற்றுவிட்டீரா என்றான் சாத்யகி. கிந்தமன் சால்வையால் மூடப்பட்டு தன் தோளைக் காட்டினான். சிறிய செந்நிறமான சுட்டவடு அதில் தைலம் வழிய தெரிந்தது. வலி தாழ முடியவில்லை. ஆனால் இது இருக்கும் வரை இந்நகரில் நான் கட்டற்றவன். என் வாழ்க்கையின் தொடக்கத்தை இதுவே அமைக்கப் போகிறது. வேறெந்த நகரிலும் இத்தகைய அமைப்பு இருப்பதாக அறிந்ததில்லை என்றான் சாத்யகி. ஆம், ஆனால் வேறெங்கும் இத்தனை புதியவர்கள் வந்து கூடுவதில்லை அல்லவா என்று கிந்தமன் சொன்னான். ஒவ்வொரு நாளும் என யாதவர்களின் படை பெருகி வருகிறது என்கிறார்கள். சாத்யகி அதைக் கேட்டு நெஞ்சு விம்ம, இன்று முதல் அவன் அடிமைகளில் நானும் ஒருவன். யாதவ கிருஷ்ணனுக்காக களப்பலியாகப் போகும் பல்லாயிரவரில் நானும் ஒருவன் என்றான். கிந்தமன் புன்னகை செய்து, நான் இறக்க விரும்பவில்லை. மாலுமியாகச் செல்கிறேன் என்றான். ஏன் என்றான் சாத்யகி. என் சிற்றூரின் எறும்புப் புற்றுக்குள் வாழ்ந்து சலித்துவிட்டேன். மண்ணில் வாழும் மானுடரில் மாலுமிகளால் மட்டுமே சிறகு விரிக்க முடியும். அங்கே பெருநாவாய்கள் பல்லாயிரம் சிறகுகளை விரித்தெழுவதை நான் கனவில் காண்கிறேன் என்றான். பின்னர் குரலைத் தாழ்த்தி, இந்த எளிய பெண்களையும் நான் வெறுக்கிறேன். பளிங்கு நிறம் கொண்ட யவனப் பெண்களுக்காக நான் எவரையும் கொல்லச்சித்தமாக இருக்கிறேன் என்றான். சாத்யகி புன்னகை செய்து, அவ்வண்ணமே ஆகுக என்றான். வருகிறேன், நாம் இனிமேல் சந்திக்க முடியாதென்று எண்ணுகிறேன் என்றபின் கிந்தமன் அணிவகுத்துச் சென்று மாலுமிகளுடன் சென்று சேர்ந்து கொண்டான். சங்கசக்கரம் பொறிக்கப்பட்ட கொடியுடன் ஒரு படைவீரன் அருகே வந்து, தொழும்பற்கொறி பொறிக்கப்பட்டவர்கள் மட்டும் இங்கு நில்லுங்கள் என்றான். அவர்கள் ஒருவரோடொருவர் உடல் சேர்ந்து நின்றனர். வெந்த தசையின் நாற்றமும் தைலமணமும் கலந்து எழுந்தன. கைகளைப் பற்றிக் கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று வீரன் ஆணையிட்டான். தொழும்பர்கள் ஒருவர் கையை இன்னொருவர் பற்றிக் கொண்டு ஒற்றைத் தொகையாக ஆயினர். வருக என்றபின் கொடியுடன் வீரன் முன்னால் செல்ல அவர்கள் மந்தை போல கால்கள் பின்ன அவனைத் தொடர்ந்து சென்றார்கள். வண்ணக்கடல் பற்றி கேசவமணி கட்டுரை. மழைப்பாடல் பற்றி கேசவமணி. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.